உங்களுடைய உம்மத்துகளில் எப்படி இந்த பத்ரு சகாபாக்களுக்கு சிறப்பு இருக்கிறதோ அதே போன்று மலக்குமார்களில் பத்ரு போரில் கலந்து கொண்ட அந்த 2000 மலக்குமார்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பத்ரு போரில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்துணை பேரினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். செய்துவிட்ட செய்ய இருக்கிற எல்லா வகையான பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இதோ இந்த பத்ரு போரில் கலந்து கொண்ட இந்த 313 பேரும் சுவர்க்கவாசிகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வால் முழுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட பொருந்திக் கொள்ளப்பட்ட பெரும் பேரு இந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட 313 சகாபாக்களுக்கு உண்டு என்கின்ற காரணத்தினால் தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், இந்த 313 பெயர்களையும் வாசித்து விட்டு துஆ செய்தால் அல்லாஹ்விடத்திலே மறுப்பில்லை, அல்லாஹ்விடத்தில் எந்த கோரிக்கை வைத்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான் என்பதாக சொல்வார்கள். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவரினுடைய தலையில் கை வைத்து இந்த 313 சகாபாக்களினுடைய பெயரை வாசித்தால் அவர் கடுமையான நோயிலிருந்தும் நிவாரணம் பெறுவார் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். கடுமையான சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட இந்த 313 சகாபாக்களினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கரமேந்தினால் அவர்களுடைய சிக்கலை அல்லாஹ் அவிழ்த்து விடுகிறான் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். ஆக சுவர்க்கவாசிகள் 313 பேர். ஒரு வார்த்தை நமக்கு இப்படி சொல்லப்பட்டால் நீ சுவர்க்கவாசி என்று நாம் கனவில் கண்டால் கூட நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயால் பெற்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்களாக இருக்க வேண்டும்.